Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video we are going to see about standard 9th science, chemistry, unit number 11, atomic structure, activity number 1. Okay, it is on page number 128. So in your textbook it is on page number 128. So now let us move on to the question. So symbolically represent the following atoms using atomic number and mass number. So we have to represent in symbolically. Symbolized நம்ம இப்போ எழுத போணுமா ஓகேவா. ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க A கார்பன், B ஆக்சிஜன், C சிலிக்கான், D பெரிலியம். ஸோ இந்த நாளையும் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் எழுதிக்கலாம். அது கூட நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு எலமெண்ட் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் எப்போவுமே கீழே இருக்கும், அது இசட்டு. மாஸ் நம்பர் எப்போவுமே மேலே இருக்கும், இது சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட், அது ஏ. ஸோ இசட்டுங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏனா மாஸ் நம்பர். ஓகேவா, இந்த ரூல் படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கார்பன் பாருங்கள், கார்பனோட சிம்பிள் எழுதிக்கலாம் சி, கேபிட்டல் லெட்டர் சி. ஓகேவா. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 6. கார்பனோட மாஸ் நம்பர் என்னன்னா 12. ஸோ அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளோனா 6, எலக்ட்ரான்ஸும் 6 அண்ட் நியூட்ரான்ஸும் 6. ஓகேவா. ஸோ 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். ஆக்சிஜனோட சிம்பிள் பாருங்கள் ஓ. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 8 அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் என்னென்னா 16. ஸோ இப்போ எழுதுங்க, ப்ரோட்டான்ஸ் எவ்வளோனா 8. ஸோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளவோ அதே தான் எலக்ட்ரான்ஸும் 8 அண்ட் நியூட்ரான்ஸ் பாருங்கள் 8. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சிலிக்கான். சிலிக்கான். சிலிக்கானோட சிம்பிள் என்னென்னா SI. ஸோ சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 14, அதோட மாஸ் நம்பர் என்னென்னா 28. ஸோ இதை வந்து நம்ம மெமரி தான் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14, எலக்ட்ரான்ஸ் 14 அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து 14 + 14, ஸோ அதுவும் 14 தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெரிலியம். ஸோ பெரிலியத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னா BE. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 4, அதோட மாஸ் நம்பர் என்னென்னா 9. ஸோ பெரிலியத்தோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4, எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4 அண்ட் நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னா 9. சாரி 5. இது 5ஆக இருக்கும்போது தான் அது 9 ஆகும். ஓகேவா. ஸோ இதான் உங்களோட ஆக்டிவிட்டி நம்பர் 1. இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 128. ஸோ சிம்பிள் எழுதணும், அட்டாமிக் நம்பர் எழுதணும், மாஸ் நம்பர் எழுதணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் எழுதணும், சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஓகேவா. ஸோ அதுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், மாஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். We have to learn from the tabular column which is given in your textbook. Thank you students.